வருட அரசாட்சி எங்கே எவராலே நடக்கும்? அதனை யோவான் தீர்க்கன் எழுதி வைத்த தரிசனங்களே நன்கு விளக்கும். வருட அரசாட்சி எங்கே எவராலே நடக்கும்? அதனை யோவான் தீர்க்கன் எழுதி வைத்த தரிசனங்களே நன்கு விளக்கும். சத்திய வேதம் சொல்கின்ற உண்மைகள் தானே என்றுமே உறுதியாய் நிலைக்கும். சாத்தான் சொல்கின்ற பொய்களின் சாயம் நிச்சயம் ஒரு நாள் வெளுக்கும். சத்திய வேதம் சொல்கின்ற உண்மைகள் தானே என்றுமே உறுதியாய் நிலைக்கும். சாத்தான் சொல்கின்ற பொய்களின் சாயம் நிச்சயம் ஒரு நாள் வெளுக்கும். 1000 வருட அரசாட்சி எங்கே எவராலே நடக்கும்? அதனை யோவான் தீர்க்கன் எழுதி வைத்த தரிசனங்களே நன்கு விளக்கும். மிருகத்தையும் அதின் சொரூபத்தையும் வணங்காதவனே பாக்கியவான். அதின் முத்திரையை கையில் நெற்றியில் வாங்காத அவனே பாக்கியவான். மிருகத்தையும் அதின் சொரூபத்தையும் வணங்காதவனே பாக்கியவான். அதின் முத்திரையை கையினில் நெற்றியில் வாங்காத அவனே பாக்கியவான். 1000 வருட அரசாட்சி எங்கே எவராலே நடக்கும்? அதனை யோவான் தீர்க்கன் எழுதி வைத்த தரிசனங்களே நன்கு விளக்கும். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைப்பவனே பரிசுத்தவான். உயிரோடே எழுந்த பின் மீண்டும் மரித்திடாதவனே பாக்கியவான். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைப்பவனே பரிசுத்தவான். உயிரோடே எழுந்த பின் மீண்டும் மரித்திடாதவனே பாக்கியவான். 1000 அரசாட்சி எங்கே எவராலே நடக்கும்? அதனை யோவான் தீர்க்கன் எழுதி வைத்த தரிசனங்களே நன்கு விளக்கும். தேவனின் முன்னே ஆசாரிய ஊழியம் செய்யும் இந்த பாக்கியவான்களே இயேசுவுடனே 1000 வருடங்கள் பரத்தினிலே ஆட்சி செய்வாரே. தேவனின் முன்னே ஆசாரிய ஊழியம் செய்யும் இந்த பாக்கியவான்களே இயேசுவுடனே 1000 வருடங்கள் பரத்தினிலே ஆட்சி செய்வாரே. 1000
அரசாட்சி அங்கே பரத்தினிலேதான் நடக்கும். அதனை யோவான் தீர்க்கன் எழுதி வைத்த தரிசனங்களே நன்கு விளக்கும். சத்திய வேதம் சொல்கின்ற உண்மைகள் தானே என்றுமே உறுதியாய் நிலைக்கும். சாத்தான் சொல்கின்ற பொய்களின் சாயம் நிச்சயம் ஒரு நாள் வெளுக்கும். 1000 வருட அரசாட்சி எங்கே பரத்தினிலேதான் நடக்கும். அதனை யோவான் தீர்க்கன் எழுதி வைத்த தரிசனங்களே நன்கு விளக்கும்.